Taste the Daily. நியூஸ் ஜே செய்திகளை வழங்குவதற்காக நான் ஆகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்டா மாவட்டத்தில் நெற்பயிர்கள் மழை வெள்ளத்தில் மூழ்கியதால் வாழ்வாதாரத்தை இழந்து வேதனையில் இருக்கும் விவசாயிகளை நேரில் சந்தித்து அவர்களின் மனவேதனையை கேட்டறிய தஞ்சை சென்ற விவசாயிகளின் பாதுகாவலர். விவசாயிகளின் கண்ணீர் துடைக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அழைத்துச் சென்ற கழக நிர்வாகிகள். தஞ்சாவூர் மாவட்டம் காட்டூர் மற்றும் மூர்த்தி அம்பாள்புரம் பகுதிகளில் மழை வெள்ளத்தில் சேதமடைந்த நெற்பயிர்கள் மற்றும் கொள்முதல் நிலையங்களை நேரில் பார்வையிட்டு விவசாயிகளின் மனவேதனையை கேட்டறிந்தார் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி. நெல் வந்து எதுவுமே கொள்முதல் பண்ணல, எல்லாம் மட்டுமே அப்படியே கொட்டி தான் இருக்குது. 25 நாளைக்கு மேல ஆகுது, ஒன்று அடுத்து 25 நாளைக்கு மேல ஆகுது, எல்லாம் கொள்முதல் பண்ணல அரசு. 25 நாட்களாகியும் நெல்லை கொள்முதல் செய்யவில்லை என வேதனை தெரிவித்த விவசாயிகள் தங்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என்று புரட்சித் தமிழரிடம் கோரிக்கை. திருவாரூர் மாவட்டம் வடுவூர், செருமங்கலம் மற்றும் சின்னத்தங்குடி பகுதிகளில் விவசாயிகளுடன் விளைநிலத்தில் இறங்கி சேதமடைந்த பயிர்கள் மற்றும் நெல் கொள்முதல் நிலையங்களை ஆய்வு செய்த புரட்சித் தமிழர். சேதமடைந்த நெல்மணிகளை பார்வையிட்டு விவசாயிகளுக்கு ஆறுதல் கூறினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. தினமும் 2000 மூட்டைகள் கொள்முதல் செய்வதாக சட்டமன்றத்தில் திமுக அமைச்சர் கூறியது பொய். 800 மூட்டைகளை கொள்முதல் செய்யப்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த தீபாவளி விவசாயிகளுக்கு கண்ணீர் தீபாவளியாக ஆகிவிட்டது என தஞ்சாவூர் காட்டூர் நெல் கொள்முதல் நிலையத்தில் மழையில் நனைந்து முளைத்த நெல்மணிகளை ஆய்வு செய்த பின்னர் அதிமுக பொதுச் செயலாளர் பேட்டி. அமைச்சர் சட்டமன்றத்தில் தவறான தகவலை சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன மாதிரி தினந்தோறும் 2000 மூட்டை இங்கே நேரடி கொள்முதலில் எடை போட்டிருந்தா இன்றைக்கி அந்த மூட்டை எடை போட்ட மட்டும் இல்லை, எடை போட்ட மூட்டையெல்லாம் இங்கே அடுக்கி வச்சுருக்கிறாங்க. இந்த மூட்டையெல்லாம் லாரி அனுப்பாதனால இந்த மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியல. இந்த மூட்டையில் குடோன்லேருந்து வெளியே கொண்டு போகாதனால புதுசாக விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை எடை போட்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. கிட்டத்தட்ட 15 நாளாக இந்த காட்டூர் பகுதியில் இருக்கின்ற மக்கள் தங்கள் நிலங்களில் விளைந்த அந்த நெற்பயிரிலிருந்து இந்த நெல் மணிகள் எல்லாம் மூட்டை பிடிச்சி இன்றைக்கு பல மூட்டைகள் மழையில் நனைஞ்சு முளைச்சிருக்குது. சாலையில் நெல்மணிகள்லாம் குவிச்சு வச்சு முளைஞ்சிருப்பதா நேரடியாக அப்படி செய்தியாட்டி சொன்னாங்க. இதை பார்த்துங்க, விவசாயிகள் கண்ணீரோட இன்றைக்கி அப்படி வேதனை தெரிவிக்கிறாங்க. இந்த தீபாவளி கண்ணீர் தீபாவளியாக விவசாயிகளுக்கு ஆகிட்டது. தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படாததால் சாலையோரம் 20 நாட்களுக்கு மேலாக பாதுகாத்து வந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து விவசாயிகள் பெரும் நஷ்டத்திற்கு உள்ளாகியுள்ளனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஆய்வு செய்ய சென்றபோது விவசாயிகள் கண்ணீர் விட்டு அழுததாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வேதனை. தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் இந்த பகுதியில் விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்திருக்கின்றார்கள். இந்த குறுவை சாகுபடி செய்திருக்கின்ற விவசாயிகள் ஆங்காங்கே இருக்கின்ற அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்கின்ற ஒரு சூழ்நிலையில் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்கள் விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை முழுமையாக கொள்முதல் செய்யவில்லை. அதனால் விவசாயிகள் தங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட விளைவித்த நெல் மணிகளை சாலைகளை ஒட்டி வைத்து சுமார் 20 நாட்கள் காவல் காத்து வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது மழை காலம் இருக்கின்ற காரணத்தினாலே தொடர் மழையால் அந்த நெல் மணிகள் எல்லாம் முளைத்து இன்றைக்கு விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாயிருக்கிறார்கள்.
தஞ்சை, திருவாரூர் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை இன்னும் குடோனுக்கு எடுத்துச் செல்லவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. கடந்த 10 நாட்களாக நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாததால் நெல்மணிகளை விவசாயிகள் சாலையோரம் குவித்து வைத்துள்ளதாக புரட்சித் தமிழர் கவலை. கிட்டத்தட்ட அந்த 5 இடத்திலுமே இன்றைக்கு விவசாயிகள் தெரிவிக்கப்பட்டது. ஒரு நாளைக்கு 800 to 900 மூட்டை தான் எடை போடுறாங்க. அது இந்த 10 நாட்களில் எடை போடவே இல்லை. அதனால் நாங்கள் கொண்டு வந்த நெல் மூட்டைகள்லாம் அப்படியே கிடக்குது. நெல்மணிகள்லாம் குவிச்சு வச்சிருக்கிறோம். கொள்முதல் செய்யவே இல்லை. நாள் ஒன்றுக்கு 800 முதல் 900 நெல் மூட்டைகள் மட்டுமே கொள்முதல் செய்யப்படும் நிலையில் விடுமுறை நாட்களில் கூட 2000 நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படுவதாக சட்டமன்றத்தில் உணவுத்துறை அமைச்சர் தவறான தகவலை கூறியதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியின் போது அனைத்து நேரடி கொள்முதல் நிலையங்களில் நாளொன்றுக்கு 1000 நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டதாக புரட்சித் தமிழர் பெருமிதம். நாள் ஒன்றுக்கு 800 to 900 மூட்டை தான் நாங்கள் கொள்முதல் செய்யறோம்னு சொல்றோம். ஆனால் அமைச்சர் சட்டமன்றத்தில் நாள் ஒன்றுக்கு 2000 மூட்டை நாங்கள் கொள்முதல் செய்கிறோம். விடுமுறை நாட்களில் கூட நாங்கள் தொடர்ந்து விவசாயியிலிருந்து நெல் கொள்முதல் செய்கிறோம் என்ற ஒரு தவறான கருத்தை, ஒரு பொய்யான கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். இது விவசாயிக்கு விரோதமான செயல். இது கண்டனத்துக்குரியது. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதலத்திலும் தினந்தோறும் 1000 மூட்டைகள் எடை போடப்பட்டது. அதற்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வெறும் 800 மூட்டை தான் எடை போட்டு இருந்தாங்க. அதிமுக ஆட்சியில் கூடுதலான மூட்டைகள் எடை போட்டு அவ்வப்போது விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை உடனுக்குடன் நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக அவர் வங்கியிலே பணம் செலுத்தப்பட்டது. ஆகஸ்ட் 18ஆம் தேதியே மத்திய அரசு செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது கூட தெரியாமல் சட்டப்பேரவையில் அமைச்சர் பேசியதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இருந்து நெல் மூட்டைகளை எடுத்துச் செல்ல லாரிகளுக்கு டீசல் மானியம் கூட கொடுப்பதில்லை என்றும் குற்றச்சாட்டு. இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஆகஸ்ட் 18ஆம் தேதி அனுமதி கொடுத்து விட்டது. செறிவூட்ட அரிசி நீங்க பயன்படுத்தலாம் என்று ஆகஸ்ட் 18ஆம் தேதியே மத்திய அரசு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் அது கூட தெரியாம அமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு தவறான தகவலை சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நான் இந்த லோட்மேனை நேரடி கொள்முதலுக்கு சென்று காட்டூர்ல அந்த லோட்மேனை கேட்கின்ற பொழுது எங்களுக்கு லாரி முறையாக அனுப்பல. இந்த லாரிக்காரரு லாரி வருகின்ற அந்த ஓட்டுநர் சொல்றாரு, எங்களுக்கு டீசலுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க எப்படி இங்க வந்து இந்த நேரடி கொள்முதல் நிலையத்திலிருந்து நெல்லை எப்படி குடோனுக்கு எடுத்து செல்ல முடியும்? இப்படிப்பட்ட நிலைமை தான் இந்த ஆட்சியில் இருக்குது. இது எதற்காக செய்தார் என்று தெரியவில்லை. ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை புறக்கணிக்கிற அரசாகத்தான் பார்க்கப்படுகிறது. விவசாயிகளை உங்களால் மட்டுமே காப்பாற்ற முடியும். நீங்கள் தான் எங்களுக்காக போராட வேண்டும் என தஞ்சையில் சேதமான நெற்பயிர்களை பார்வையிடச் சென்ற விவசாயிகளின் பாதுகாவலர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் விவசாயி கண்ணீர் மல்க வேண்டுகோள். விவசாயிகளின் கண்ணீர் மலையில் கரைந்த நிலையில் தங்களுக்காக ஆறுதலாய் களத்திற்கு வந்த மண்ணின் மைந்தனிடம் விவசாயிகள் உரிமையுடன் கோரிக்கை. சென்னை திருவல்லிக்கேணியில் இரவு பணிக்கு சென்ற பெண் மென்பொறியாளருக்கு சுரங்கப்பாதையில் வைத்து பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் சிக்கினார். தமிழகத்தில் அதிகரித்துள்ள பெண்கள் மற்றும் சிறார்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் விடியாதிமுக ஆட்சியை தோல்வியின் பாதைக்கு இட்டுச் செல்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த 63 வயது முதியவர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கினார். பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பெண் குழந்தைகள் வெளியில் செல்லவே அச்சப்படும் அவல நிலையில் ஸ்டாலின் ஆட்சி நடத்தி வருவதாக மக்கள் ஆவேசம்.
தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே 45 வயது மதிக்கத்தக்க பெண் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டு சடலத்தை சாலையோரம் வீசிச் சென்ற பயங்கரம். விடியா ஸ்டாலின் அரசின் காவல்துறை மீது சிறிதும் பயமின்றி கொலை சம்பவங்கள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் காவேட்டிப்பட்டி பகுதியில் மனைவியின் நடத்தையில் சந்தேகம் காரணமாக அவரது கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு தலைமறைவான கணவர். அப்பா முதல்வரின் ஆட்சியில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை புறநகரான ஈஞ்சம்பாக்கத்தில் கடன் தொல்லையால் 2 மகன்கள் மற்றும் மனைவியை கொலை செய்துவிட்டு கணவன் தற்கொலை செய்து கொண்டதால் அப்பகுதியில் பரபரப்பு. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் விலைவாசிகள் விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்து மக்கள் கடன் மேல் கடன் வாங்கி அவற்றை திரும்ப செலுத்த முடியாமல் தங்கள் இன்னுயிரை மாய்த்துக் கொள்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே நள்ளிரவில் ஆட்டோ ஓட்டுநரான சங்கர் என்ற இளைஞர் படுகொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. விளம்பரம் மாடல் திமுக ஆட்சியில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக கொலை சம்பவங்கள் நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை வெள்ளலூர் பகுதியில் பூட்டிய வீட்டின் கதவை உடைத்து 45 சவரன் தங்க நகைகள் மற்றும் 6000 ரொக்கம் கொள்ளை. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு அதல பாதாளத்திற்கு சென்றதால் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாகிவிட்டதாக பொதுமக்கள் ஆதங்கம். காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனை அருகே உள்ள அம்மா உணவகத்தின் மேற்கூரை பால் சீலிங் முற்றிலும் பெயர்ந்து விழுந்ததால் மின்சார பொருட்கள் சேதம். விடியா திமுக ஆட்சி அமைந்த பிறகு 2வது முறையாக பால் சீலிங் முற்றிலும் இடிந்து விழுந்தும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. நெல் கொள்முதல் நிலையங்களில் முறையான கொள்முதல் மற்றும் பாதுகாப்பு இன்றி மழையில் நனைந்து நெல்மணிகள் முளைத்தும் எட்டிக்கூட பார்க்காத ஸ்டாலின் அரசு. எதிர்க்கட்சித் தலைவர் மழையையும் பொருட்படுத்தாமல் களத்தில் இறங்கி விவசாயிகளை சந்தித்ததும் பதறியடித்துக் கொண்டு நெல் கொள்முதல் குறித்தும் ஆதார விலை குறித்தும் பேசும் திமுக அமைச்சரின் நாடகம் இனி எடுபடாது என விவசாயிகள் திட்டவட்டம். $4000 கோடி ரூபாயில் வடிகால் அமைப்பு செய்துவிட்டோம் என பெருமை பேசும் திமுக அரசு வெள்ள நீரில் பதுங்கியிருப்பதாக குற்றச்சாட்டு. 22,000 பணியாளர்கள், 1436 பம்புகள், 103 மீட்பு படகுகள் தான் திராவிட மாடல் திறமைக்கான உயிருள்ள சாட்சி என மக்கள் விமர்சனம். தஞ்சாவூரில் 10,000 ஏக்கர், திருவாரூரில் 25,000 ஏக்கர், நாகப்பட்டினத்தில் 50,000 ஏக்கர் என டெல்டா மாவட்டத்தில் விளைநிலங்கள் அனைத்தும் மழைநீரில் தத்தளிக்கும் நிலையில் எட்டிக்கூட பார்க்காத ஸ்டாலின் அரசு. திமுக ஆட்சியின் அலட்சியத்தில் விவசாயிகளின் கோபமும் துயரமும் அடைந்துள்ள நிலையில் விவசாயிகளின் கண்ணீரை காண மறுக்கும் ஸ்டாலினால் விவசாயிகள் வேதனை. விழுப்புரம் மாவட்டம் ஆசாக்குளம் பகுதியில் பாதாள சாக்கடை கழிவுநீர் மற்றும் நகர பகுதியில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் நரிக்குறவர் என குடியிருப்புக்குள் புகுந்து வீடுகள் சேதமானதால் குழந்தைகளுடன் தவிப்பு. கடந்த 4 நாட்களுக்கு முன்பு மனு அளித்தும் விடியா அரசின் மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றச்சாட்டு. இந்த மழை காலத்தில் எங்கள் பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க வாங்கிட்டு தெருவில் நிற்கிறது, மலையில் நிற்கிறது, எங்களுக்கு சாப்பாடாக்கி திங்க முடியல, எதுவும் பார்க்க முடியல. இந்த கலெக்டர் வராங்க, மந்திரி வராங்க, ஏதோ நடவடிக்கை எடுக்க மாட்டே இருக்கிறாங்க. எங்கள் ஏழைப்பட்டைக்கு ஒரு பார்க்க கூட மாட்டே இருக்காங்க. சென்னையில் பெய்த லேசான மழைக்கு எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெரும்பாலான சாலைகள் குண்டும் குழியுமாகவும் சேரும் சகதியுமாக மாறியதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதி. வடிகால்வாய் பணிகளுக்காக ஒதுக்கிய 4000 கோடி என்ன ஆச்சு என வெற்று விளம்பர மோகத்தில் மூழ்கி கிடக்கும் அப்பா முதல்வரிடம் அப்பாவி மக்கள் கேள்வி. நம்ம நேரு ஸ்டேடியத்தில் ப்ரோக்ராம் வச்சிங்கன்னா எவ்வளவோ மினிஸ்டர் வராங்க போகிறாங்க, அந்த சைடு வராங்க, அது மட்டும் நல்லா வச்சுருக்காங்க ரோடு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கன்றாவியாக தான் இருக்குது ரோடு. எல்லாமே காரணம் அலட்சிய போக்கு தான். இந்த கான்ட்ராக்டை கொடுத்துட்டு எவன் எப்படின்னா பண்ணிட்டு போட்டோன்றது.
இதை கூட வந்து இந்த மழை இன்னும் அதிகமாக வந்ததுன்னா தான் இதோட லட்சணம் தெரியும். கரெக்டாக தண்ணி போகுதா போகலையா என்னான்ட்டு தெரியும். இது இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தால் மக்கள் பணம் தான் வேஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. டெல்டா விவசாயிகளின் உழைப்பு நீரில் மூழ்கி வீணாகிய நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் மழையையும் பொருட்படுத்தாமல் சேற்றில் இறங்கி விவசாயிகளின் மனவேதனையை கேட்டறியும் அதே நேரம் கேமரா முன் நாடகமாடும் உதயநிதி. கனமழை நெருக்கடியில் கூட களத்திற்கு செல்லாமல் மேலே சிறு கரையும் பட்டுவிடக்கூடாது என நாடக ஆய்வு மேற்கொள்வது கருணையும் நிர்வாகத்திறனும் இல்லாத ஆட்சி என்பதற்கு சாட்சி என விவசாயிகள் ஆதங்கம். மூன்று தகுதியான டிஜிபி அதிகாரிகளின் பட்டியலை தமிழக அரசுக்கு யுபிஎஸ்சி அனுப்பியிருந்தும் இதுவரை நிரந்தர டிஜிபியை நியமிக்காமல் இழுத்தடித்து வரும் விடியா அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் இரண்டாவது அவமதிப்பு மனு தாக்கல். யுபிஎஸ்சியின் தகவல் வந்த 15 நாட்களுக்குள் நிரந்தர டிஜிபி நியமனம் செய்யாதது விடியா அரசின் அலட்சியத்தின் சான்று என மனுவில் தகவல். புதுக்கோட்டையில் பெய்த மழை காரணமாக அரசு அலுவலகங்களில் மழை நீருடன் சேர்ந்து அடப்பன் வயல் பகுதியில் உள்ள குளம் நிரம்பி தண்ணீர் வெளியேறுவதால் சாலைகளில் கரை புரண்டு ஓடும் வெள்ளம். பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கிய நிலையில் கடந்த 4.5 ஆண்டுகளாக திமுக அரசு குடிமராமத்து பணிகள் எதையும் செய்யாமல் அலட்சியம் காட்டுவதாக மக்கள் வேதனை. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருந்து பயணிகள் சென்னைக்கு திரும்பிய போதிய அரசு பேருந்துகள் இல்லாததால் தனியார் பேருந்துகளை ஒப்பந்தம் செய்த விடியா அரசின் போக்குவரத்து துறை. மக்களின் தேவைகளுக்கு போதிய அரசு பேருந்துகளை இயக்க திறனற்ற ஸ்டாலின் அரசு வெட்கி தலைகுனிய வேண்டும் என பொதுமக்கள் சாடல். மழைநீர் வடிய இருந்த கட்டமைப்புகள் முறையாக பராமரிக்கப்படாததால் மழைநீர் செல்ல வழியின்றி குளம் போல் ஆன கும்பகோணம் சாலைகள். பலமுறை மனு கொடுத்தும் விடியா அரசின் மாநகராட்சி கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காலையிலேருந்து கும்பகோணம் பகுதியில் சரியான மழை, தொடர்ச்சியான மழை பெய்ஞ்சிட்டே இருக்குது. எங்கே பார்த்தாலும் வெள்ளம் போல தண்ணி ஃபுல்லாக தேங்கி நிற்குது. அதுவும் மோதலாளத்தில் பார்த்தீங்கன்னா குளத்துக்கு ஈக்குவலாக அப்படியே மழை தண்ணி ஃபுல்லாக நிற்குது. இது மட்டும் இல்லை, சுற்றுவட்டார பகுதியில் எல்லா இடத்துலையுமே அந்த மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது, தண்ணி நின்றுட்டு தான் இருக்குது. அது சரியான இதில் நாங்கள் மோதலாளத்தில் சாரில் வடிகிறதுக்காக பல முறை நகராட்சியில் மனு கொடுத்துருக்கோம். அது சரியான ஆக்ஷன் எடுக்கல. மயிலாடுதுறை தாலுகாவில் அருண்மொழித்தேவன், மகாராஜபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் குடிமராமத்து பணிகள் மேற்கொள்ளாததால் மழைநீர் வடிய வழியின்றி குளம் போல் காட்சியளிக்கும் வயல்வெளிகள். விடியா ஸ்டாலின் அரசின் மெத்தனத்தால் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை செலவு செய்து நடப்பட்ட நாற்றுகள் மழைநீரில் அழுகும் அவலம். நாகை மாவட்டம் வெண்மணச்சேரி திறந்தவேலி அரசு கொள்முதல் நிலையத்தில் பல நாட்களாக நெல் கொள்முதல் செய்யப்படாததால் நெல் மூட்டைகள் தேங்கி கிடக்கும் அவலம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு நுகர்பொருள் வணிக கழக அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் நெல்மணிகள் முளைக்க தொடங்கியுள்ளதாக விவசாயிகள் கண்ணீர். நாகப்பட்டினம் டெல்டா மாவட்டத்தினுடைய விவசாயிகளின் நிலைமையை விட இங்க டிபிசில நெல் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இதுதான் இருக்கு, இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதனால நான் மாவட்ட ஆட்சியரை நான் ரொம்ப கேட்டுக்கொள்வதெல்லாம், இனியும் நீங்க இன்னும் 2-3 நாள்ல கடுமையான மழை பெய்யுது, புயல் அடிக்குது, வெள்ளம் வருங்கிறான். இன்றைக்கு நாளைக்குள்ள நீங்க இங்க இருக்கிற அந்தந்த சென்டர்ல இருக்கிற மூட்டைகளை நீங்க ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு போய் நீங்க குடோன்ல வைக்கலன்னா இந்த விவசாயிகளுடைய அவலம் ரொம்ப கேவலமா போயிட்டு அவங்க எல்லாம் சூசைட் பண்ற நிலைமைக்கு வந்துடுறாங்க. இப்ப வேற வழியே இல்லை. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சுற்றுப்பகுதியில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழை நீரில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதம். பாசன வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் நீர் தேங்கி பெரும் இழப்பை சந்தித்துள்ளதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடகமாடல் ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் சுற்றுவட்டாரத்தில் பெய்த கனமழை காரணமாக திருவளஞ்சுழி, சோழன் மாளிகை உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடைக்கு தயாரான சுமார் 110 ஏக்கர் குறுவை நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதம். நாடகமாடல் திமுக அரசு குடிமராமத்து பணிகளை முறையாக செய்யாததால் பயிர்கள் சேதமானதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் பயிர் சேதத்தை கணக்கிட்டு உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தல். கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கருக்கு மேல
பண்ணியிருக்காங்க. 100-150 ஏக்கர் நெருக்கி பண்ணியிருக்காங்க. எல்லாமே இந்த 3 நாள் 4 நாள் மழையில் வந்து ஃபுல்லாக முழுகி இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா வாய்க்கால் தூர் வரல, அதனால வந்து ஃபுல்லாக தண்ணி அங்கங்கே தேங்கி நிற்கிது. உள்ள வயலில் வந்து முழுகி கிடக்கிறது. இப்போ அறுக்க வேண்டிய சீசன் வந்து குறு அறுக்க டைம் இது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து முழுகி கிடக்கு. அறுக்க முடியல. உள்ள மிஷின் போனாலும் போய் உள்ள மாட்டுது. கடன் வாங்கி விளைவித்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் வாழ்வாதாரம் இழந்து விவசாயிகள் தவிக்கும் நிலையில் சினிமா ஷூட்டிங் போல நாடக ஆய்வு மேற்கொள்ளும் உதயநிதிக்கும் திமுக அமைச்சர்களுக்கும் விவசாயிகள் கடும் கண்டனம். டெல்டாவே வெள்ளத்தில் தத்தளிக்கும் நிலையில் எங்களின் அலறல் திமுக அரசின் காதுகளுக்கு கேட்கவில்லையா என விவசாயிகள் ஆதங்கம். ராமநாதபுரம் மாவட்டம் காவனூரில் மழைநீர் வடிய வழியின்றி பல்லாயிரக்கணக்கான விளைநிலங்கள் மழைநீர் தேங்கி பயிர்கள் நாசம். விடியா திமுக அரசின் மெத்தனத்தால் நெற்பயிர்கள் பாதிப்படைந்துள்ளது குறித்து கழுகு பார்வை காட்சி. தொடர் மழை காரணமாக கடல் போல் காட்சியளிக்கும் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம். விடியா திமுக ஆட்சியில் மழைநீர் வடிகால் முறையாக அமைக்காத நிலையில் அல்லல் படும் பொதுமக்கள் கொந்தளிப்பு. கூட்ட நாட்கள்ல இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இந்த மாட்டம் தான் இருக்கு. சாதாரணமா சின்ன மழை வந்தா கூட தண்ணி லைட்டா தேங்கி நிக்கிற மாட்டம் இருக்கு. வாடகை சுத்தம் இல்லாம எல்லா இடத்துலையும் யூரின் போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. வாடகைகள் அடிக்கிறது. கொஞ்சம் கவர்மெண்ட் சுத்தப்படுத்தி நல்லபடி வச்சிருந்தா சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் என்ன சார் இது? எவனா பாக்குறாங்களா? எப்படி சார் உள்ள வந்து போறது? வந்துடுறாங்க ஓட்டு கேட்கறதுக்கு. இதை யார் என்ன சார் பண்றது? பஸ் தண்ணி போய் சாக்கடை தண்ணி சார், ஃபுல்லாவே சாக்கடை தண்ணி. மழை தண்ணியே சாக்கடை தண்ணி போறதுக்கு இருக்குதுங்களா? சாக்கடை தண்ணி போறதுக்கு எதுனா இருக்குங்களா? நாங்களே என்ன நோய் வந்து சாப்பிடுறதா? ஊருக்குள்ள வந்துடுறாங்க, வீடு சுத்தம் பண்ணு, தண்ணி சுத்தம் பண்ணுன்னு. இந்த தண்ணியில எப்படி போறது? இதெல்லாம் யாரு கேட்கறது? கேட்டதே சார் இது என்ன இதுல போக முடியுங்களா? நீங்க மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் நாங்க சாவா? கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம் காரணமாக வீடுகளில் முடங்கிய பொதுமக்கள். போர்க்கால அடிப்படையில் வெள்ள நீரை வெளியேற்ற வேண்டும் என ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகத்திற்கு பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் வலியுறுத்தல். மதுரை சிம்மக்கல் தரைப்பாலம் பகுதியில் வைகை ஆற்றில் சூழ்ந்திருக்கும் ஆகாய தாமரையால் வெள்ள நீர் ஆற்றில் செல்ல முடியாமல் சாலையை சூழ்ந்ததால் கல்லூரி செல்லும் மாணவிகள், வேலைக்கு செல்லும் பெண்கள், வாகன ஓட்டிகள் கடும் அவதி. விடியா ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாததால் தரைப்பாலத்தில் ஆபத்தான முறையில் கடந்து செல்லும் மக்கள். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் உபரி நீர் வெளியேற்றம் அதிகரிப்பு. ஆந்திராவின் கண்டலேறு, ராணிப்பேட்டையின் கேசவாரம் அணைகளிலிருந்து 3500 கனஅடி வீதம் நீர் வருவதால் வினாடிக்கு 4500 கனஅடி நீர் வெளியேற்றம். காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு வினாடிக்கு 100 கனஅடியில் இருந்து 500 கனஅடியாக உயர்வு. செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து 2000 கனஅடியாக உள்ள நிலையில் திமுக அரசு 4வது ஆண்டாக சென்னையை வெள்ளத்தில் மிதக்க விடுமோ என்று பொதுமக்கள் அச்சம். புதுச்சேரியில் நள்ளிரவு முதல் பெய்த கனமழை காரணமாக வெள்ளக்காடாய் மாறிய சாலைகள். முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கியதால் இருசக்கர வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் சிரமம். பாலியல் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களின் வாக்குமூலம் 30 நாட்களுக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற போக்சோ சட்டப்பிரிவு 35ஐ விசாரணை நீதிமன்றங்கள் பின்பற்றாதது குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் கண்டிப்பு. சட்டத்தை பின்பற்றாத போக்சோ நீதிமன்ற நீதிபதிகளுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கவும், அது குறித்து போக்சோ நீதிமன்றங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பவும் நீதிபதிகள் உத்தரவு. கரூர் மாயனூர் காவேரி கதவணைக்கு நீர்வரத்து 43,000 கன அடியாக அதிகரித்துள்ளதால் இரு கரைகளையும் தொட்டபடி கரை புரண்டோடும் வெள்ளம். கதவணையில் இருந்து காவேரி ஆற்றில் சுமார் 42,500 கன அடியாகவும்
வாய்க்கால்களுக்கு 850 கன அடி தண்ணீரும் வெளியேற்றப்படும் நிலையில் அமராவதியில் உபரி நீர் கலப்பால் வெள்ளம் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு. அறுபடை வீடுகளில் கந்த சஷ்டி திருவிழா துவக்கம். பக்தர்கள் விரதத்தை துவக்கி தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற மனமுருகி பிரார்த்தனை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை பண்ணைக்காடு பகுதியில் மதுபோதையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தால் இளைஞர் கத்தியால் குத்தி கொலை. ஸ்டாலினின் திமுக ஆட்சிகள் அதிகரித்து வரும் மதுவால் பல்வேறு குடும்பங்கள் சீரழிந்து வரும் அவலம். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே நள்ளிரவில் டிராவல்ஸ் உரிமையாளர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் தமிழகத்தில் நாள்தோறும் கொலை சம்பவங்கள் அரங்கேறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூரில் வீட்டின் பூட்டை உடைத்து 17 சவரன் நகை மற்றும் 1 லட்சம் ரொக்கப்பணமும், மளிகை கடையின் பூட்டை உடைத்து 80,000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் செல்போனும் கொள்ளையடிக்கப்பட்டன. ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் நெய்வேலி வடிகால் வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டு சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை. ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகமும் NLC நிர்வாகமும் இதுவரை கண்டுகொள்ளவில்லை என வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் ஏக்கருக்கு 20,000 முதல் 30,000 ரூபாய் வரை செலவு செய்தும் அனைத்தும் வீணாகிவிட்டதாக கண்ணீர். கடலூர் மாவட்டம் மேல் புவனகிரியில் நிரந்தர நெல் கொள்முதல் நிலையத்தில் சாலை வசதி, அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்த கோரி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் நாற்று நட்டு போராட்டம். ஸ்டாலின் ஆட்சியில் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் மாவட்ட நிர்வாகம் விழிப்புடன் செயல்பட்டு இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி நகராட்சியின் நகர்மன்ற தலைவர் பதவியை இழந்த வெண்ணிலா நகர்மன்ற கூட்டத்தை சரியாக நடத்தாதது, தன்னிச்சையாக செயல்படுவது என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது ஆளுங்கட்சி கவுன்சிலர்களே திமுக நகரமன்ற தலைவருக்கு எதிராக வாக்களிப்பு. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அடுத்த வலையப்பேட்டை அக்ரகாரம் பகுதியில் சுமார் 800க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி. மீன்கள் மழைநீரில் இறந்து மிதப்பதால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க நாடக மாடல் திமுக அரசுக்கு வலியுறுத்தல். வாய்க்கால்லாம் ஆக்கிரமிப்பு அடைஞ்சு இருக்கு. அதை நகராட்சி நிர்வாகம் சீர் செய்ய வேண்டும். மேலும் இங்கே பாம்பு பள்ளி தண்ணியில் மிதந்து வருது. நாங்கள்லாம் வெளியில் ஏற முடியாமல் அன்றாட வாழ்க்கையில் மிகவும் சிரமமாக இருக்கிறது. எங்களுக்கு நகராட்சி நிர்வாகம் தண்ணியை வெளியேற்றி ஆக்கிரமிப்புகளை அகற்றி தண்ணியை வெளியேற தூர்வாரி உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே குடியிருப்புகளை சூழ்ந்த மழை நீரால் பொதுமக்கள் கடும் அவதி. ஆளும் கட்சி நிர்வாகிகள், அதிகாரிகள் என யாரும் எங்களை கண்டுகொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டிய மக்கள் விரைந்து மழை நீரை வெளியேற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். திருவள்ளூரை அடுத்த முன்னமேடுபேட்டை கிராம சாலை சீரமைக்கப்படாமல் சேரும் சகதியுமாக இருப்பதால் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள். ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் ரேஷன் அட்டையையே ஒப்படைக்கப் போவதாகவும் கிராம மக்கள் ஆவேசம்.
முகாம் போறோம். எதுக்கு தேவையில்லாம முகாம் போறீங்க? இருக்கும்போது ஒழுங்கா காமிச்சீங்கன்னா எதுக்கு முகாம் போடணும்? குடிக்கிற தண்ணி பக்கத்துலயே காவா தண்ணி போகுது, சாக்கடை காவால போயிங்குது. இந்த கொசு தண்ணி போய் அவங்க வீட்டுல உட்காந்து வராங்க, எல்லாரும் வராங்க, அவங்க வராங்க, வீடு பாக்குறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. எத்தனை முறை வராங்க? நாங்க எப்பவோ சொல்லிட்டோம். ஆனா இப்பதான் இது இப்ப கூட இல்ல, எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் தமிழ்நாடு கடற்பகுதிகளை ஒட்டி நிலவுகிறது. இது தொடர்ந்து வடமேற்கு திசையில் வட தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி அடுத்த 24 மணி நேரத்திற்கு நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். வெற்று மாடல் ஸ்டாலின் அரசு குடிமராமத்து பணிகளை முறையாக மேற்கொள்ளாததால் கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் அதிகரித்து வரும் தண்ணீரால் ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தரைப்பாலம் நீரில் மூழ்கி போக்குவரத்து பாதிப்பு. தண்ணீரின் அளவு மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பு. கோவையில் பேருந்து நிலையத்திலிருந்து தாறுமாறாக ஓடிய அரசு பேருந்து மோதிய விபத்தில் இளம்பெண் உயிரிழந்த நிலையில் 3 பேர் படுகாயம். விடியா திமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை முறையாக செயல்படாத நிலையில் பராமரிப்பின்றி இயங்கும் அரசு பேருந்துகளால் பரிதாபமாக உயிரிழக்கும் மக்கள். சென்னை பாரிமுனை அருகிலுள்ள கந்தக்கோட்டம் கந்தசுவாமி கோவிலில் மகா கந்தசஷ்டி பெருவிழா தொடக்கம். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம்.